திருப்பூரில் சொத்துக்காக தம்பியை கொலை செய்து விபத்து போல செட்டப் செய்த அண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். உடற்கூறாய்வு அறிக்கையில் உண்மை அம்பலமாகி உள்ளது. கொலையை விபத்து போல மாற்றியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சேவூர் அருகே திருமலைக்கவுண்டன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி பழனிசாமி. இவரது மூத்த மகன் விவேக் மற்றும் இளைய மகன் அசோக். அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே சொத்து சம்பந்தமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனையடுத்து கடந்த 16ஆம் தேதி பைக்கில் சென்ற தம்பி அசோக் குட்டகம் அருகே நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்தில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் சேவூர் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. சேவூர் போலீசார் அசோக்கின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அசோக்கின் உடலை பரிசோதனை செய்ததில் தலையில் பலமாக தாக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அசோக் அவரது அண்ணன் விவேக்கால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தகவல் கிடைத்துள்ளது. அசோக்கை விசாரிக்க தேடிய போது அவர் தலைமறைவானது தெரிந்ததால் அவர்தான் கொலை செய்திருக்கிறார் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதனையடுத்து விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி தலைமறைவாக இருந்த விவேக்கை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் சேவூர் அருகே பொங்கலூர் பகுதியில் பதுங்கியிருந்த விவேக்கை இன்று போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விசாரணையில் சொத்து தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இரும்பு கம்பியால் அசோக்கை தலையில் பலமாக விவேக் தாக்கி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து விவேக்கின் நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவரின் உதவியுடன் சரக்கு ஆட்டோவில் அசோக்கின் உடலை எடுத்துச் சென்று சாலையோரமுள்ள பள்ளத்தில் போட்டுள்ளனர். மேலும் அவரது இருசக்கர வாகனத்தையும் எடுத்து வந்து பள்ளத்தில் உருட்டி விட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. துரிதமாக செயல்பட்ட சேவூர் போலீசார் அசோக்கை கொலை செய்த வழக்கில் அண்ணன் விவேக் மற்றும் அவரது நண்பர் ஆனந்தன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சொத்துக்காக உடன் பிறந்த தம்பியை கொலை செய்து நண்பனின் உதவியுடன் விபத்தாக சித்தரித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பேசுபொருளாகி உள்ளது.